டிவைன் கோகனட் தெய்வீக தேங்காய் நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது. பல முறை ட்ரை பண்ணி கிடச்சிருக்குது. ஸோ கவனமாக பாருங்க. பர்ஃபெக்டான டிவைன் தேங்காய். இதையும் நேராக உடைக்கிறதுக்கான டிப்ஸோட உங்களுக்கு பல மருத்துவ தகவல் இருக்குது. தெளிவாக கவனமாக பார்த்துட்டு குடும்ப உறவுகளிலிருந்து பொதுமக்கள் எல்லோரும் மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க. இப்போது முளைச்சி வந்திருக்கிற தேங்காய் பார்த்துக்குங்க. இது இந்த வெள்ளையாக இருக்கிறது இதில் முளைச்சி நிற்கிது, உங்களால் பார்க்க முடியும். ஸோ 2 சேனல் நேயர்களும் பார்த்துக்குங்க. ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ், ஓகே, ஜெம்சி குரு முளைச்சே வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம அதை பிக்கியில் இது பிஞ்சு வந்தது. ஸோ இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கும், ஆனால் உள்ள தண்ணி ஆடுது. நோட் பண்ணிக்க. சரிங்களா? இதுலேயே தண்ணி ஆடாமல் உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அது டிவைன் கோகனட்டில் இன்னொரு ரகம். ஸோ இது ஃபஸ்ட்டு இது. ஓகே, இப்போ வழக்கம் போல் இதை நேராக உடைக்கிறதுக்கான டிப்ஸை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். நிகழ்ச்சி கொஞ்சம் பெருசு, ஸ்கிப் பண்ணாமல் குடும்ப உறவுகள் பார்த்துங்க. புதியவங்களும் உங்களுக்கு தேவையான பொறுமையான இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எங்களோட 13 வருட ஆராய்ச்சி தகவலை தொடர்ந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருள்கள், இந்த மாதிரி பதார்த்தங்களுக்கு செய்யறதுக்கு தேவையான இயற்கையாக கிடைக்கக்கூடியது உள்பட. ஸோ இப்போது வழக்கம் போல் இதில் மொத்தம் 3 வரை இருக்கும், 3 கண் இருக்கும். இதில் எது 2 கண்ணு, எது 2 கண்ணு, இது வாய். எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வரையிலிருந்து இந்த வரைக்கும் பக்கமாக இருக்குது கேப்பு, இந்த வரையிலிருந்து இந்த வரையும் பக்கமாக இருக்கும். ஸோ பக்கமாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது 2 கண்ணு. இது பார்த்தீங்கன்னா லாங்கர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும். சரிங்களா? அதில் கண்ணே இருக்காது. ஓகேங்களா? சாரி, வரையே கூட இருக்காது. இவ்வளவு பெரிய லாங்காக இருக்கிறத கீழ் சைடு வச்சுக்கிட்டு இந்த பக்கமாக இருக்கிறதுல சென்டரில் மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மண்டையோடு மண்டை வரை அப்படின்னு வச்சுட்டு இங்கே ஒரே அடி உடையும். ஆனால் இது டிவைன் கோகனட்டு உள்ள எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குதுங்கிறத பொறுத்து உடையிறது வித்தியாசப்படலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா? தெளிவாக பார்த்துக்குங்க. ஒரே அடி என திறமை சகோதர சகோதரிகளை. ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட். இப்போது தெளிவாக பாருங்கள். இந்த டிவைன் கோகனட்டை காட்டுறதுக்காகத்தான் இந்த பக்கம் சைடு கொஞ்சம் பெருசாக உடைச்சிருக்கிறோம். உள் சைடு உங்களால் பார்க்க முடியுது, அந்த முளைச்சி வந்தது இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. இதோ உள் சைடு முளைச்சி வந்தது இருக்குது. ஒரே நிமிஷம் க்ளோஸில் தெரியுதான்னு பார்க்கலாம். தெரியுது, பார்த்துக்குங்க. உள் சைடு முளைச்சி வந்திருக்குது இல்லைங்களா? இதோ நீங்களும் பார்த்துக்குங்க, உள்ள முளைச்சி வந்திருக்குது. ஸோ அந்த முளைச்சி வந்ததுக்கு ஆதாரம் இதோ பின்னாடி வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா? தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ பின்னாடி வெள்ளையாக இருக்கிறனால முளைச்சி வந்திருக்கிறதுக்கு உள் சைடும் முளைச்சி இருக்கிறது. லைட்டிங் அவ்வளோதான். வேணால் வெளிச்சம் போடுவோங்களா? வெளிச்சம் போட்டால் ஃபுல்லாக வெள்ளை அடிக்குது. ஸோ அதனால் கட் பண்ணிக்கலாம். தெளிவாக பார்த்துக்குங்க. உள் சைடு முளைச்சி வந்திருக்குது. ஓகே, டிவைன் கோகனட்டுடைய முதல் ரகம். இன்னி நாளாக என்ன ஆகுங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. தண்ணி முக்கியம் இல்லை, எனக்கு இதோட உடைக்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் உடஞ்சிருக்குது. அதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே அடியில் நேராக உடைக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது அப்படியே பெருசாகி இது ஃபுல்லாக பந்து மாதிரி வந்துடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி சுத்தமாக தீந்துடும். அப்படி இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தாவர ஸ்டெம் செல்ஸ்கள், ஓகே, இப்போ தான் ரொம்ப வருடங்கள் கழித்து திருப்பி நம்மளோட கோர்ஸுக்கே வர்ற தாவர ஸ்டெம் செல்ஸ், அதோட நம்ம பனங்கருப்பட்டி, கரும்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து இயற்கையாக சாப்பிடலாம். அதெல்லாம் ஏற்கனவே குரு பார்வையில் விளக்கியிருக்கிறேன். இப்போது அந்த காய் கிடச்சிருக்குது. இப்போ அதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ டிவைன் கோகனட் இதை ஃப்ரெஷ்ஷாக இப்போ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடிய ராகி புட்டு மாவுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள். அதை தொடர்ந்து காலையில் பௌர்ணமாக்கு மூட்டு வலி, ஸோ மூட்டுக்கான குரு வித்தை பயிற்சிகளை செய்துட்டும், நரம்பு சுருள்தல் வெரிகோசைனுக்கான குரு வித்தை பயிற்சிகளை செய்துட்டும் பௌர்ணம்மா இதை காலையில் பச்சையாக வெறும் வயிற்றுல நல்லா மென்று எச்ச கலக்கி கூழ் மாதிரி சாப்பிட வைப்பேன். இந்த மூடி மட்டும் இல்லை, இந்த மூடியும் தான். ஸோ இது வளரவே டோட்டலாக இந்த எல்லா தேங்காயிலையும் சத்து இருக்கும். உடச்சி எடுத்துட்டோங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஸோ
இப்போ நம்ம இதைய ராகி புட்டு மாவுக்கு போட்டுட்டு இதைய காலையில் பச்சையாக பவுனம்மா சாப்பிட வைக்கணும். குறிப்பாக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இடத்த நல்லா மென்று கூழ் மாதிரி சாப்பிட வைக்கணும். மிகப்பெரிய நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் நம்ம பயன்படுத்துகிற மருந்து. இந்த மாதிரி தேங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, இன்னும் இதை தொடர்ந்து பெருசாக அது வளர்ந்து பஞ்சு மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக பயன்படுத்துங்க. இல்லைனாலும் பயன்படுத்துறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நல்ல நெத்துக்காய் மரத்துலேருந்தே கீழே விழுகும் பாருங்களா தேங்காய், அந்த தேங்காய் வாங்கி கிடப்பில் போட்டு வச்சிங்கன்னா கூட முளைக்கிறதுக்கு அதுவே ட்ரை ஆகும், அதாவது ட்ரை பண்ணும். ஸோ அப்படியும் கூட பண்ணலாம். நம்ம ஏற்கனவே 20 தேங்காய் 30 தேங்காய் மட்டையோடு வாங்கி வச்சுருக்கிறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி காய் உடைக்கிறப்போ நம்ம சந்திச்சிருக்கிறோம். அதுவும் சக்ஸஸாக நம்மளும் வீட்டில் கூட வாங்கி போட்டு செய்ய முடியும். ஸோ ஒத்த தேங்காயை வச்சு மொத்த நோய்க்கு ஆப்படிக்க முடியும். அதற்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற தேங்காய் டிவைன் கோகனட்டாக இருக்கணும். அந்த டிவைன் கோகனட்டுக்கான ஒரு சாம்பிள், ஒன் ஆஃப் த சாம்பிள் இது. இன்னும் நிறையா சாம்பிள் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன், இன்னும் காமிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு அளித்தாருங்க. நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களை.